தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அதனை நாங்கள் மது கொள்கையிலே வெளிப்படுத்துவோம். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அழைப்பு அதிமுகவுக்கு என்றால் பதில் சொல்ல வேண்டியது அவர்கள்தான். உள்ளாட்சி தேர்தல் இரண்டு கட்டமா நடத்துறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை நோக்கி அரசு போயிட்டு இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் ஊராட்சிகள் ஒருவரும் நகராட்சி மாநகராட்சிகள் ஒருவரும் இதுக்கான அடித்தளமா ஒரு அரசியல் கட்டமைப்பு கூட்டணிகள் சார்பாக இதையெல்லாம் மையப்படுத்தி பண்றாங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இந்த நிலைப்பாட்டில் உங்களுடைய நிலைப்பாடு இல்லை. பொதுவா உள்ளாட்சி தேர்தல் என்றால் தாங்கள் சார்ந்திருக்கின்ற பகுதியிலே மக்கள் பணி ஆற்ற வேண்டும், தாங்கள் சார்ந்திருந்த இயக்க பணி ஆற்ற வேண்டும். தமாகவை பொறுத்தவரையிலே இரு கண்களாக இந்த பணிகளை ஆற்ற வேண்டும். அதன் அடிப்படையிலே எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிக அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நான் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆலோசனை. அதன் அடிப்படையிலே தமாகவை பலப்படுத்தக்கூடிய பணி கடந்த 1 மாதங்களுக்கு முன்பே உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் எந்த நிலையிலே எப்பொழுது அறிவித்தாலும் அதற்கு கிராம ரீதியாக, வட்டார ரீதியாக, நகர ரீதியாக, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ரீதியாக தமாக தயார் நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை கட்சியின் சார்பில் எடுத்து அதன் அடிப்படையிலே பணிகள் சிறப்பாக நடக்க தொடங்கி இருக்கிறது. 2 கட்டமாக நடந்தால் அதுக்கான 2 கட்டமாக மாநகராட்சி தனியாக, ஊராட்சிகள் தனியாக நடக்கும். எனக்கு அதெல்லாம் அரசுடைய எண்ணத்தை எனக்கு யூகம் பண்ண தெரியலை. கிராம ஊராட்சி மட்டும் முதல்ல கிராம ஊராட்சி தான் நடக்கணும். அதான் சட்டப்படி நியாயப்படி இருக்க வேண்டியது. அதை தான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். நன்றி சார். பிரச்சனைக்கு அப்புறம் அரசு பொருள் தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு. சமீபத்தில் கூட பசங்க ஆசிரியர் கால கழுவுற மாதிரி பிரச்சனை ரொம்ப 2 நாளைக்கு முன்பு திருப்பூர்ல ஒரு அரசு பள்ளியை அடிச்சு நொறுக்குனாங்க. அதான் சார் சொல்றேன். இதற்கெல்லாம் 2 சமாச்சாரம். ஒன்று, கல்வித்துறையினோட கோட்பாடு முறையாக சரியாக இருக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, தனிமனித ஒழுக்கம் எல்லோருக்கும் அவசியம். பாலியல் வருந்தத்தக்க செய்தி என்றால் அதற்கு அவசியம் தனிமனித ஒழுக்கம். பாலியல் செய்பவன் இவன்தான் என்று முதல் 24 மணி நேரத்திலே தவறு செய்தவனை, மிருகத்தனமாக இருந்தவனை அடையாளம் கண்டு கொண்டால் அதற்கு விசாரணை கூடாது, தூக்கு தண்டனை தான் தேவை என்பது தமிழ் மாநில காங்கிரசினுடைய தொடர் கோரிக்கை. அதை மத்திய மாநில அரசுகள் வரும் நாட்களிலே நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற கொடூரமான நிகழ்வுகள் குறையும். 3-4 வயது குழந்தையை ஆரம்பித்து 80 வயது மூதாட்டி வரை பாலியல் என்றால் சமுதாயத்திலே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது நம்முடைய கடமை. அரசை தாண்டி ஒவ்வொருவருடைய தனி மனித கடமை. அதற்கு தனி மனித ஒழுக்கம் தேவை.